இந்த புரட்டுறது இருக்குது தானே, இதை புரட்ட முடியாமல் இருக்குது. இந்த கல் இருக்குது தானே, இந்த கல்லை புரட்ட முடியாமல் இருக்குது. இந்த புரட்டுறதுக்கு நாங்கள் சொல்கிறது பெரலனவா. இந்த கல்லை வந்து புரட்டுறது இருக்குது தானே, இந்த புரட்டி விடுறது, அந்த உருட்டி விடுறது இருக்குது தானே, அதுக்கு நாங்கள் பெரலனவான்னு சொல்கிறது. பெரலனவா உருட்டி விடுறது அல்லது புரட்டி விடுறதுக்கு நாங்கள் பெரலனவா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மம கல பெரலனவா. மம நான் கல இந்த கல்லை, கலன்னு சொன்னால் கல், கருங்கல்லுக்கு நாங்கள் கலன்னு சொல்லுவோம். கல பெரலனவா இந்த கல்லை பிரட்டுகிறேன் அல்லது இந்த கல்லை உருட்டுகிறேன் அல்லது இந்த கல்லை நான் தள்ளி உருட்டி விடுறேன்னு சொல்கிறதுக்கு கல பெரலனவான்னு சொல்கிறது. அப்போ பெரலனவாவுடைய இறந்த காலம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் பெரலுவா. மம மே கல பெரலுவா. மம நான் மே இந்த கல கல்லை, மம மே கல நான் இந்த கல்லை பெரலுவா. பெரலுவான்னு சொன்னால் உருட்டினேன் புரட்டினேன் அந்த மாதிரி வரும்போது பெரலுவா அப்படின்னு சொல்லி வரும். அப்போ புரட்டி என்று எப்படி பயன்படுத்துறது, புரட்டிட்டு எப்படி பயன்படுத்துறது, பெரலலா. பெரலலா மே கல பெரலல தான். இந்த கல்லை உருட்டி போடுங்க, இந்த கல்லை புரட்டி போடுங்க, இந்த கல்லை உருட்டி போடுங்கன்னு சொல்லும்போது மே கல இந்த கல்லை பெரலல தான் உருட்டி போடுங்க அல்லது புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்லை புரட்டினால் அல்லது இந்த கல்லை உருட்டினா நான் 5 லட்சம் தருவேன் அப்படி சொல்கிறேன். உருட்டினால் வரும்போது பெரலுவத் மே கல பெரலுவத். மே கல இந்த கல்லை பெரலுவத் உருட்டினால், மே கல பெரலுவத் இந்த கல்லை உருட்டினால் லட்ச பஹாக் தினவா 5 லட்சம் தருவேன். மே கல பெரலுவத் இந்த கல்லை உருட்டினால் லட்ச பஹாக் தினவா 5 லட்சம் தருவேன். அப்போ பெரலுவத்துன்னு சொன்னால் உருட்டினால் என்று அர்த்தம். அப்போது உருட்டும் போது எப்படி சொல்கிறது, பெரலன கோட்டை. மே கல பெரலன கோட்டை ககுல ஹிரவுனா. மே கல இந்த கல்லை, மே கல இந்த கல்லை பெரலன கொட்டை உருட்டும் போது ககுல கால் ஹிரவுனா இறுகி விட்டது. மே கல பெரலன கொட்டை இந்த கல்லை உருட்டும் போது அல்ல இந்த கல்லை பிரட்டும் போது ககுல ஹிரவுனா கால் இறுகிட்டுதுன்னு சொல்லும்போது ககுல பெரலுனா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ பெரலன கொட்டைன்னு சொல்லும்போது புரட்டும் போது அல்லது உருட்டும் போதுன்னு அர்த்தம் தரும். பெரலுவான்னு சொன்னால் உருட்டியாச்சு பிரட்டியாச்சு அப்படின்னு அர்த்தம். பெரலனவான்னு சொன்னால் உருட்டுகிறார் பிரட்டுகிறார் அந்த மாதிரி அர்த்தங்களை அந்த விஷயங்கள் தரும். பெரலலான்னு சொன்னால் உருட்டிட்டு அப்படின்ற அர்த்தங்களை தரும். பெரலன கமாங்னு சொன்னால் உருட்டி கொண்டு, பெரலன கமாங். மம கல பெரலன கமாங் இன்னே. மம நான் கல கல்லை பெரலன கமாங் இன்னே உருட்டி கொண்டு இருக்கிறேன். மம நான் கல கல்லை பெரலன கமாங் இன்னே உருட்டி கொண்டிருக்கிறேன். மாமா பெரலனவா நான் உருட்டுகிறேன். அம்மா பெரலான்ன பே உருட்ட முடியல, பெரலான்ன உருட்ட, பெரலான்ன உருட்ட. பெரலான்னு சொன்னால் உருட்டுங்கள், உருட்ட, உருட்டுவதற்குன்ற 3 அர்த்தங்கள் தரும். ஒயா கல பெரலான்ன நீங்கள் கல்லை உருட்டுங்க. பெரலான்ன பே உருட்ட முடியல, பெரலான்ன பே உருட்ட முடியல. விளையாட்டு தானே. அப்போ உருட்டுறது புரட்டுறது இந்த ரோல் பண்ணிட்டு போகிறது இருக்குது தானே, அதுக்கெல்லாம் பெரலனவான்னு வரும். இந்த பெரலனவான்ற வினைச்சொல் எப்படி மாறும்ன்ற உதாரணங்கள் நான் தந்திருக்கிறேன். அந்த விஷயத்தை தெளிவாக படித்து கொள்ளுங்க. அடுத்ததாக பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். பூ மணக்கலை. இந்த பூவை பிக்கிறது இருக்குது தானே, இதுக்கு நாங்கள் சொல்கிறது மல் கடனவா. மலைண்டா பூ, மல்ண்டா பூக்கள். மல் கடனவான்னு சொன்னால் பூ பறிக்கிறது, இந்த பிக்கிறது, ஆயிறது, உடைக்கிறது, இந்த மாதிரி பறிக்கிறது. அதாவது பூ பறிக்கிறது, பூ பிக்கிறது, பூ ஆயிறது. அது காயாகவும் இருக்கலாம், பூவாகவும் இருக்கலாம், பழமாகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஆயிறது, பிக்கிறது, பறிக்கிறது இதுக்கெல்லாம் கடனவான்னு சொல்கிறது. உடைக்கிறதுக்கும் கடனவான்னு சொல்கிறது, பழுதாக்குறதுக்கும் கடனவான்னு சொல்கிறது. அப்போது மம மல் கடனவா நான் பூ பறிக்கிறேன். மம மல் கடனவா நான் பூ பறிக்கிறேன். இப்போ இது பறிச்சு இப்போ இப்படி இந்த நடக்குது பாருங்கள். மம மல் கடனவா நான் பூ பறிக்கிறேன். மம மல் கடனவா நான் பூ பறிக்கிறேன். இதில் பழுத்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே அதில் ஒரு விதமான விஷயம் இருக்குது தெரியுமா. இப்படி தான் காட்டுக்குள்ளே எந்த பழத்தை கண்டாலும் சாப்பிடணும் போல இருக்குது எனக்கு, சரியா. ஆனால் ருச்சியாக இருக்குது. சரி, இந்த பூவுக்கு சிங்களத்தை சொல்கிற என்ன தெரியுமா, கந்தப்பான மலை. என்னது, கந்தப்பான மலை. இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நான் பூ பறிச்சிட்டேன். அப்போது மம மல் கெடுவா. மம நான் மல் கெடுவா பூவை பறித்தேன். பூ பறித்தேன் மல் கெடுவா. பூ பறித்தேன் மல் கெடுவா. அப்போ கடனவாண்டா பிக்கிறது, ஆயிறது, உடைக்கிறது, பழுதாக்குறதுன்ற அர்த்தம் தரும். கெடுவாண்டா உடைச்சாச்சு, பிச்சாச்சு, பறிச்சாச்சு அப்படின்ற அர்த்தங்களை அது தரும். இப்போது உடைச்சி பூவை பிச்சு இந்த மரத்தில் வைக்கிறேன்.
மல் கடலா பிச்சு பிச்சிட்டு உடைச்சி உடைச்சிட்டு பழுதாக்கி பழுதாக்கிட்டு ஆய்ந்து ஆய்ந்துட்டு பறித்து பறித்துட்டு இந்த சந்தர்ப்பத்தில் கடலா மல் கடலா மெஹமத்தியான்னு பூவை பிச்சு இப்படி வைங்க மல் கடலா பூக்களை பறித்து மெஹமத்தியான்னு இப்படி வையுங்க தவத் மல் கடனவா இன்னும் பூ பறிக்கிறேன் தவத் மல் கடனவா கட்டக் அனுனா கட்டக் அனுனா கட்டக் அனுனா ஒரு முள் குத்திட்டுது கட்டக் கட்டேண்டா முள் அனுனாண்டா குத்திட்டுதுன்னு அர்த்தம் சரி இந்த கடனவா முதலாக முடிச்சிருவோம் அப்போ மல் கடனவான்னு சொன்னால் பூ பறிக்கிறது மல் கெடுவாண்டா பூ பறிச்சாச்சு கடலாண்டா பிச்சு பிச்சுட்டு ஆஞ்சி ஆஞ்சிட்டு பறிச்சு பறிச்சுட்டு நடந்து தரும் மல் கடனை கொட்டை பூ பிக்கும்போது மல் கடனை கொட்டை பூ பிக்கும்போது கடனை கொட்டைன்னு சொன்னால் பிக்கும்போது ஆயும்போது உடைக்கும்போது பறிக்கும்போது நடந்து தரும் மல் கடனை கொட்டை பூ பறிக்கும்போது அத்தே கட்டக் அனுனா அத்தே கையில் அத்தேண்டா கை அத்தே கையில் அல்லது அங்கில்ல விரல் அங்கில்லே விரல் இல்லை அங்கில்லே விரல்ல கட்டக் அனுனா ஒரு முள் குத்திட்டுது மல் கடனை கொட்டை பூ பறிக்கும்போது பறிக்கும்போதுன்னு சொல்லும்போது கடனை கொட்டை அப்படின்ற அர்த்தங்களை அது தரும் அப்போது பூ பறித்தால் என்று வரும்போது பூ பறிச்சா நான் ஓனர்கிட்ட சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்கிறானே அந்த டைமில் மல் கெடுவத் மம முதலாளிகிட்ட கீனவா மல் கெடுவத் பூ பறித்தால் மம் முதலாளிகிட்ட கீனவா நான் முதலாளிகிட்ட சொல்லி கொடுப்பேன் மல் கெடுவத் பூ பறித்தால் இந்த கடனை வாண்டா பிக்கிறது பறிக்கிறது ஆயிரது அர்த்தம் தர நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ கெடுவத்துன்னு சொன்னால் ஆய்ந்தால் பறித்தால் பித்தால் பழுதாக்கினால் அர்த்தம் தரும் மல் கெடுவத் பூ பறித்தால் மம முதலாளிகிட்ட கீனவா நான் முதலாளிகிட்ட சொல்லி கொடுப்பேன் மல் கட விசிக்கரணவா என்னது பூவை பறிச்சு கடை பறிச்சு பிச்சு ஆய்ந்து ஆய்ந்து உடைச்சி நொறுக்கி அப்போ மல் கடைன்னு சொன்னால் பூ பறிச்சு மல் கடை விசிக்கரணவா பூவை பறிச்சு வீசுகிறார் மல் கடை விசிக்கரணவா பூவை பிச்சு வீசுகிறார் அப்போ கடைன்னு சொன்னால் பிச்சு கெடுவோத் பிச்சால் ஆய்ந்தால் தரும் கடனை கொட்டை பிக்கும்போது ஆயும்போது பறிக்கும்போது அப்படின்னு தரும் கெடுவா உடைச்சாச்சு பிச்சாச்சு அந்த மாதிரி தரும் அதே மாதிரி என்னது கடனவான்னு சொன்னால் இப்போ நடக்குது அப்படின்றதுங்களே அது தரும் அப்போ இதிலேருந்து நிறைய விஷயங்களை இந்த கடனவாகிற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் எனவே இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் புதுசாக படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுதுங்க மாமா கெடியா கடனவா நான் ஒரு பழம் பிக்கிறேன் கெடியா கடலை கேவா நான் ஒரு காயை பிச்சு சாப்பிட்டேன் கடலை கேவா பிச்சு சாப்பிட்டேன் கடலை மாமா கனவா பிச்சு நான் சாப்பிட்றேன் கடலை மாமா கனவா பிச்சு நான் சாப்பிட்றேன் ஏக்க ரஹாய் அது ருசியாக இருக்குது இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கஞ்சத்தனம் இல்லாமல் ஒரு லைக் கொண்டு போட்டுவிடுங்க வழக்கம் போல் அதே மாதிரி நம்மளோட இந்த மாதிரி கிராமர் சம்மந்தமான இந்த இலக்கணம் சம்மந்தமான இந்த வினைச்சொற்கள் மாறுற விஷயங்கள் நீங்கள் படிக்க விரும்பினா எதிர்காலத்திலையும் படிக்க விரும்பினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை இந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து உருட்டி அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செல்வரன் வாய்வான்